சட்டசபை செல்கிறார் தமிழிசை. பாஜக வெற்றி பெறும் தொகுதிகள் இதோ. வெளியான எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜக மொத்தம் 27 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த நிலையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் பாஜக 20 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சுமார் 11% வாக்கு வங்கியை நிர்ணயம் செய்து தன்னுடைய பலம் என்ன என்பதை வெளிப்படுத்தியது. இந்த நிலையில் தற்பொழுது 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக தற்பொழுது வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறும் என்கின்ற கருத்து கணிப்பின்படி முதலில் பாஜக முன்னிலை வகிக்கும் தொகுதிகள் எவை என்பதை பார்க்கலாம். சென்னை மண்டலத்தில் மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டார். இந்த தொகுதியின் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பின்படி பாஜக, திமுக, தாவேக ஆகிய மும்முனை போட்டி நிலவி இருக்கும் சூழலில் திமுக 20%, தாவேக 29%, பாஜக 30% என கடும் போட்டிகளுக்கு மத்தியில் 1% முன்னிலை பெற்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக திமுக வாக்குகளை மிகப்பெரிய அளவு தாவேக பிரித்ததன் விளைவாக தமிழிசை சவுந்தரராஜன் சட்டசபை செல்லும் வாய்ப்பை பெறலாம் என்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜகவில் இணைந்து கொண்ட விளவங்கோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி போட்டியிடும் தொகுதியில் விஜயதாரணி 38% முன்னிலையிலும், அவருக்கு அடுத்ததாக திமுக கூட்டணி வேட்பாளர் 34%, அதற்கு அடுத்ததாக தாவேக வேட்பாளர் 20%-உடன் 3வது இடத்திலும் உள்ளனர். அந்த வகையில் விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் பாஜக வேட்பாளர் விஜயதாரணி வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த முறை நாகர்கோவில் தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி மீண்டும் அதே தொகுதியில் இம்முறை போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் 20% வாக்குகளும், திமுக 35% வாக்குகளும், பாஜக வேட்பாளர் எம்.ஆர். காந்தி 38% வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். நாகர்கோவில் தொகுதியில் 2வது முறையாக எம்.ஆர். காந்தி மீண்டும் சட்டசபை செல்ல இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் 38%-உடன் முன்னிலையிலும், அவருக்கு அடுத்த இடத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர் 36%-உடன், அதற்கு அடுத்து 3வது இடத்தில் தாவேக வேட்பாளர் 18%-உடன் 3வது இடத்திலும் உள்ளனர். அந்த வகையில் பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. மேலும் திருப்பத்தூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட திருமாறஞ்சி அங்கே திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை விட 2% முன்னிலையில் இருப்பதால் திருமாறஞ்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. இதனைத் தொடர்ந்து கடும் போட்டியில் இருக்கும் சாத்தூர், அவிநாசி, கோவை வடக்கு ஆகிய தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. இன்னும் பல தொகுதிகள் கடும் இழுபறியில் இருப்பதால் அந்த தொகுதிகளுக்கான வெற்றி வாய்ப்பை இறுதியிட்டு கணிக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் பெரிதும் பாஜகவால் எதிர்பார்க்கப்பட்ட மதுரை தெற்கு தொகுதி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மதுரை தெற்கு தொகுதியின் பாஜக வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் 5% வாக்குகள் முன்னிலை வகித்து வருவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது.